தெரியும் நம்ம பிள்ளைகள்லாம் அப்படி இல்லை அப்படின்னு. காலத்தை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளை பார்த்துட்டு காலமே பயப்படணும் அப்படின்னு. அது நம்மளை பார்த்து பயப்படணுமா? நம்மளுக்கு அப்படி சொல்லு. ஆமாப்பா, மனசுல எவ்வளவு சந்தோஷம். நாங்களாம் போகணும்னு ஆசைப்படுறேன். நாங்களாம் போகலான்னு ஆசைப்படுறேன். அந்த கொஞ்சம் நானும் யோசிச்சுக்கிட்டே இங்கே வரட்டேன். ஏன்னா இப்போ என் மனசுல ஒரு ஆசையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்னன்னு கேள்வி எல்லாரும். சரியா? அவர் கேட்க மாட்டார், கேட்கணும். ஆமா, நேரமிது 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 பௌர்ணமி அப்ப ஜலக்கிரீடம் ஆடுறது அம்மா பழக்கம். அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி போகணும். தோழியோட ஆடி போடுவாங்க. போலமா போவோமா?
பக்கமெல்லாம் இப்படி பக்கமெல்லாம் இருக்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்க. அடியே தோழி அருமையா இருக்கு. அடியே தோழி ரோசா
பெண்ணா பிறந்த இடத்த கண்டான். பெண்ணா பிறந்ததுக்கு பேசாம அண்ணாவாது வளர்ந்துருக்கலாம். நான் ஆம்பி அலையாவது உள்ள விட்டுக்கிட்டு ஓட்டியிருப்பாங்க. மண்ணுலதான் ஒண்ணு மாமா போற முடியும் கூட எனக்கு பரவாயில்ல. எனக்கு எதுல குறைச்சல்? மண்டையில குறைச்சலாம், இல்ல கொண்டையில குறைச்சலாம், இல்ல தொண்டையில குறைச்சலாம், இல்ல உடம்பையில குறைச்சலாம். நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஒருத்தரை காதலிச்சேன். எடுவட்ட முதலி போய் கையை விட்டுட்டு போயிட்டேன். அவன் வருவேன் நானும் தொடர்ந்து ஓட்டமா நிக்கப்படுத்து கிடக்கிறேன். கண்ட நாயெல்லாம் வந்து நக்கிட்டு போயிரும் போல இருக்கு. குழம்பு சக்கி வரக்காரம். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்ட. எங்க மாசமானா நாங்கெல்லாம் மாசமானா வந்துருவோம். மாசமாகனா ஏ பத்தி கல்யாணமே ஆகல. மாசமாகல மாசமா மாசமான வந்துருவான். அந்த மாசம் இல்ல, மாதம் ஒரு முறை. மாதம் ஒரு முறை நாங்க நந்தவனத்துக்கு வந்து ஆடி பாடி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறது வழக்கம். ஆமா, இன்னைக்கு நாங்க வந்துருக்கலாம். சரி இருக்கட்டும். அவ்வளவு படிய தோழி பாடி கொண்டு ஓடியா 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 ஓடியா. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்ட. மாமா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சேலை கட்டு நல்லா இருக்கா? சொல்லு மாமா, சேலை கட்டு நல்லா இருக்கா? எல்லாம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கு நீங்க சொல்லி எங்க பார்த்து மாவை மாத்தா இருக்கா? நீங்க அப்புறம் எத்தனை குண்டாச்செடி உடைச்சாரு. சேலை கட்டெல்லாம் நல்லா இருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா சேலை கட்டி வர்றது பெரிய ரோதனை சிரமமா தெரியுது. அதேங்கப்பா நீங்க எல்லாம் போட கூடாது. பார்த்தீங்கன்னா நல்லா அம்மாக்கிற ஓரத்தில் கொட்டங்க மேல 5 இடவட்ட போய் பின்னாடி வந்துட்டாங்க. எட்டி எட்டி பாக்குறாங்க கொட்டைக்குள்ளது. நானு சேலை கட்டி ரெடியா வந்துட்டேன். அது அதேங்கப்பா என்ன ஆட்டடி அழகா கட்டிருக்க. எதை வேணாலும் சொல்லி அழகு மட்டும் சொல்லிடுவாங்க. எனக்கு கட்ட வந்துடும். அம்மா நாங்கள் வேலை செய்யலாம் பார்த்துருவோம். சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கணும். சந்தோஷமா இருக்கு. அது மான்வெளி, அது பூவெளி. நாம என்னது இப்ப மனசு வழி அவ பேர் மான்வெளி, உன் பேர் பூவெளி. உண்மையில அழகா தானே இருக்கேன். அப்படிலாம் செய்யக்கூடாது. அழகு அப்படின்னா இயற்கையான விஷயம் இல்லையா? இயற்கையாவே அழகா இருக்கணும். நம்மளாம் இயற்கையிலே அப்படித்தான். அப்படின்றது ஒரு கணக்கு. இது இருக்கட்டும். இந்த இடத்த பார்க்கணும். இந்த இடத்துல உள்ள அழகை ரசிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் செய்யக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து நீர் அடிக்க அப்புறம் சந்தோஷமா அரண்மனைக்கு போகணும். கிடைக்கல தண்ணி கிடைக்கல. எங்க குளத்துல தண்ணி கிடைக்கல. குளமே இல்ல தண்ணி கிடைக்க. அதனால மனசோட சந்தோஷமா இருக்கு. சேர்ந்து
கண்களினால் காப்ப நாம எப்படிக்கு எங்க போனாலும் இந்த இடத்துக்கு வந்தா தான் மனசுக்கு ஒரு சந்தோஷம் நல்லா இருக்கு. இப்ப எல்லாம் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசை. அண்ணன் மரங்கள் பூத்து குளிர்கிறது நிலப்பூ நீர்ப்பூ கொடிப்பூ கோட்டுப்பூ எல்லாம் அழகா பேர அலங்காரம் பண்ணின மாதிரி என்ன பூ பூ ஏன் ஏன் அப்படி சொல்லு. நீ ஒரு ஜபதி சொல்லி இருக்கிற எனக்கு பிடிச்ச மாதிரி அது வாங்க போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இங்க இருக்கிற பூவை பத்தி நான் சொல்ல போறேன். சந்தன குங்குமம் கொண்ட தாமரை பூ ஹலோ
அங்க வர்றது 2 ஆம்பளை, இங்க இருக்கு 3 குளிக்க வந்தேன். என்னடி வண்டியை மட்டும் சொல்லிடுற பேரு சொல்லாடுமா என்ன கிடையாது என்ன கடி வந்த ஆமா என்ன அடிச்சுட்டேன் எடுத்து வரணும்ல வச்சேன் எங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம நீராடி எடுத்தா போகணும். அதனால எதுக்கு இருந்து போய் நமக்கு வேண்டிய என்ன சொல்ற 2 பேர் நாங்க போய் எடுக்கிறோம் நேரம். சரி அதனால 3 பேர் தூக்கி அவங்க மாட்டிக்கிறோம். நான் யார் தெரியுமா? யாருங்கிற நினைப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன காவலாளிய வந்தா என்ன ஆக? அப்புறம் உங்களெல்லாம் உத்தியோகத்தில் வைக்க மாட்டேன். ரொம்ப முக்கியம். அதனால 2 பேரும் விருந்து போய் நமக்கு வேண்டிய பட்டாளி எடுத்து சீக்கிரமா வாங்க. உங்களை விட்டு அம்மா உங்களை விட்டு என்னைய பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருப்பேன். அதனால நான் சொல்றேன், என்னைய பத்தி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு துணைக்கு நிக்கிறேன். யாரும் எனக்கு துணைக்கு வேண்டாம். 2 பேரும் விருந்து போயிடுவாங்க. உங்களுக்கு ஒருத்தர் துணை என் மீது எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள். அவளை விட்டு ஓடி வந்துட்டேன். நான் வர சொன்னேன். ஒண்ணுமே நீங்க சொல்ல வேண்டாம். நான் சொல்றது மட்டும் கேளுங்க. 2 பேரும் போங்க. எடுத்துருவாங்க போங்க. கேட்க மாட்டாங்க. என் மீது அவ்வளவு அக்கறை, அவ்வளவு பிரியம், அவ்வளவு ஆசை. அதனால இப்படி எல்லாம் நடக்குது. விடவும் முடியாம என்ன உனக்கு? அம்மா, நாங்க தந்தையார் வீட்டுக்கு வரப்போ ஒரு புலி அடிச்சுட்டாரு. ஆமாமா, அந்த புலி தட்டு ஓடிச்சா. காட்டுக்குள்ள ஆலையில ஓடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, மாத்திட்டாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. எவ்வளவு
பயப்படாத இப்போ போய் வேலை பார்ப்போம் என்னமோ சொல்லி பயமுறுத்துறாங்க என் மேல உள்ள பிரியத்தினால அப்படிலாம் சொல்றாங்க அவங்க வரதுக்குள்ள நான் இப்படியே இந்த மனத்தை சுற்றி வந்து மலர்கள் எல்லாம் பறிச்சு அப்படியே மாலையா கொடுத்து அவங்க தரக்கு எடுத்து வந்து